எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கீழ்ப்படிந்து, மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். பிரியமானவர்களே, எந்த மனுஷனுக்கும் மேலான அதிகாரம் உள்ளவர்கள் உண்டு, அரசாங்கம் உண்டு, கட்டளைகள் உண்டு. அந்த அதிகாரிகளுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்றும், எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான் என்றும் வேதம் கூறுகிறது. ரோமர் 13:1-2, 1 பேதுரு 2:13-14, 1 தீமோத்தேயு 2:1-2. அவர்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்றும், பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் ஜீவனம் பண்ண வேண்டும் என்றும் வேதம் அறிவுறுத்துகிறது. அநேக வேளைகளில் கிறிஸ்தவர்கள் மிகவும் முக்கியமாக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இத்தகைய நல்லொழுக்கம் காணப்படுகிறதில்லை, சாட்சியாக வாழ முடிகிறதில்லை. எஸ்தர் புஸ்தகத்தில் மொர்தெகாய் என்னும் மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். ஆமான் என்பவனை பிரதானியாக ராஜா நியமிக்கிறார். அவன் அரண்மனைக்கு வரும்போதும் போகும்போதும் எல்லாரும் மரியாதை செலுத்துவார்கள். ஆனால் மொர்தெகாய் மாத்திரம் அவனுக்கு மரியாதை செய்கிறதில்லை. ஆமானுக்கு வருத்தம், கோபம். அதற்கு காரணத்தை அறிய முயற்சிக்கிறான். மொர்தெகாய் யூதன் என்று அறிகிறான். மொர்தெகாயின் மீது உள்ள கோபம் யூதர்கள் அனைவரும் மீது திரும்புகிறது. எல்லா யூதர்களையும் அழித்துவிட திட்டம் பண்ணுகிறான். மொர்தெகாய் தேவனுடைய மனுஷன்தான். ஆனால் ஒரு இடத்தில் வேலை செய்யும் போது அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிவது அவசியம். நமது குடும்பங்களிலும் கணவன், மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டவர்கள் மற்றவர்களை நடத்துவது எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். அதிகாரம் உள்ளவர்களுக்கு மனதால் அல்ல, சரீரத்தின்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய கற்றுக்கொள்வோம். ஆண்டவரின் பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். ஜெபம். சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவரே, தாழ்மையையும் சாந்தத்தையும் கீழ்ப்படிதலையும் கற்றுத்தாரும். ஆமென்.